பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில காலை பொழுதிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 34:19 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் என்று ஆரம்பிக்கிற இந்த காரியம் ஒரு மனிதன் தேவ பிள்ளையாக மாறும் பொழுது நீதிமானாக மாறுகிறான். நீதிமான் அப்படின்னா நேர்மையானவர்கள் என்று அர்த்தம். நேர்மையானவர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல. இந்த உலகத்தில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோமே ஆனால் அநேக உபத்திரங்கள், பாடுகள், விரோதங்கள் என்று பல உண்டாகும். என் வாழ்க்கையிலே நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு பல துன்பங்கள் நேரிடும், ஆனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. நம்ம கர்த்தரை தேடுகிறதுனால, நம்ம சபைக்கு போகிறதுனால, நம்ம ஜெபிக்கிறதுனால, குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறதுனால நம்மளுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து, சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து, வியாதியிலிருந்து, பகைவர்களில் இருந்து, நம்மை விரோதிக்கிற பகைஞரிடமிருந்து நம்மளை விடுவிப்பார், நம்மை நிச்சயம் விடுவிப்பார். அதுதான் இந்த சங்கீத பகுதி சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் உங்க கூட நிற்கிறாருங்க. கர்த்தர் நின்று எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நேரிடுகிற அநேக காரியமாக இருந்தாலும் பனி போல மறைந்து அது விலகி போவதை நீங்கள் உங்கள் கண்ணார காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக, உங்களுடைய ஆண்டவரே சத்திய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதோ எங்கள் தேவ ஆண்டவரை சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தை பலிக்கட்டும். தேவன் அவர்களோடு இருந்து எல்லா காரியத்திலும் இந்த நவம்பர் மாதம் தொடங்கி ஆண்டவரை முடிகிற வரையிலே தேவ பாதுகாப்பு, தேவ கரம் இருக்கட்டும். உலகத்தின் தீமைகள், வியாதிகள் ஒன்றும் இவர்களையும் இவர் குடும்பங்களையும் தொடக்கூடாது. இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஊழியக்காரனாய் இவர்களை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இவர்களை நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் பண்டிகை திருநாளாக இருக்கிறபடினால நம்ம அநேக ஏழை எளிய மக்களுக்காக, சபையில் வருகிற பிள்ளைகளுக்காக ஆடைகள், உணவுகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக, இந்த சபைக்கு கொடுத்து உதவும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.